ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ திருப்பூரில் இருக்க எக்ஸிபிஷனுக்கு வந்திருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா ரோபோட்டிக்ஸ் அனிமல்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இதாங்க மெயின் என்ட்ரன்ஸு. இதுலேருந்து உள்ளே போகணும். இங்கே பெரிய கழுகு ஒன்று இருக்குது. அது இந்த சைடும் அந்த சைடும் பார்க்குற மாதிரி குழந்தைங்களாம் நல்லா விரும்பி பார்க்குறாங்க. அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதான் டிக்கெட் கவுண்டர். ஒரு டிக்கெட் 80 ரூபா. அப்படியே நம்ம உள்ளே போனோம்னா அப்படியே எல்லா அனிமல்ஸும் சேர்ந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா அனிமல்ஸுமே ரோபோட்டிக் அனிமல்ஸு எல்லாமே லைட் செட்டிங்கோட. பாருங்கள், இது வரிகுதிரை, சிங்கம், ஒட்டகச்சிவிங்கி. இதோட ஹைலைட்டு என்னென்னா யானையோட தந்தம் தாங்க, அழகாக இருந்துச்சு. இது யானை. சிறுத்தை, புலி எல்லாமே இருக்குது. எல்லாமே ரோபோஸ். ஃபஸ்ட்லாம் நம்ம காலத்துலலாம் எல்லாமே ஒரிஜினல் வச்சுருந்த மாதிரி பார்த்துருப்போம் சர்க்கஸ்லலாம். இப்போ எல்லாமே ரோபோட்டிக்காக கொண்டு வந்துட்டாங்க. இந்த பாருங்கள், இதுதான் இது ட்ராகன். இதெல்லாம் குழந்தைங்க வந்து செல்ஃபோனில் தான் பார்த்துருப்பாங்க. இப்போ நேரில் பார்க்க எல்லா குழந்தைங்களும் நல்லா பார்க்குறாங்க நின்று. அது லைட் செட்டிங் தாங்க இதில் ஹைலைட்டு. எல்லாமே வந்து ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்க மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இலைங்க, மரங்க அதெல்லாம் வச்சு அழகாக செட் பண்ணியிருக்காங்க. இதுதான் நெருப்பு ட்ராகன். மங்கி பாருங்கள், அவ்வளோதாங்க. நம்ம இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் மாதிரி வந்தோம். அதுக்குள்ளே வந்துச்சிங்கன்னா ஒரு ரோபோட்டிக் எலிஃபெண்ட் வச்சுருந்தாங்க. அந்த எலிஃபெண்ட் பார்த்திங்கன்னா நகருது, அப்போ தும்பிக்கையை தூக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இன்னொரு ரோபோட்டிக் வச்சுருந்தாங்க. அது என்னன்னு சரியாக தெரியல, நாய் மாதிரி இருந்துச்சு. ஆனால் குழந்தைங்களாம் போய் அதுக்கு ஆர்வமாக கை கொடுத்தாங்கன்னா அதுவும் கை கொடுக்குது. எல்லா குழந்தைங்களும் வந்து அது கை கொடுக்குறாங்க. நீங்களே பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், ஒரு குட்டி பாப்பா ஒன்று வந்து கை கொடுக்கும். அதுவும் கை கொடுக்கும். அது எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. அது கூட நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படியே கொஞ்சம் வெளியே வந்தோம்னா ஃபோட்டோ ஷூட் மாதிரி ஒரு இடம் செட் பண்ணியிருந்தாங்க. சைக்கிளில் உட்காந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். பின்னாடி தண்ணி மாதிரி வருது, அதுக்கிட்டேயும் ஃபோட்டோ ஷூட் பண்ணலாம். அந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் மாதிரி இடம் ஃபிட் பண்ணியிருந்தாங்க. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படியே போனோம்னா ஃபிஷ் வச்சு ஒரு ரோப் மாதிரி கட்டியிருக்காங்க. பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷெலாம் பார்த்திங்கன்னா நல்லா சுத்தமாக நீட்டாக இருந்துச்சு. ஃபிஷ்ஷுங்களாம் நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் குழந்தைங்க நல்லா ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க. ஃபேமிலியோடு வந்து பார்க்கறதுக்கு இந்த இடம் சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே எல்லா இடத்துலையும் நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் 15 ருபீஸ் சொன்னாங்க. சுற்றி வருது. நம்ம நடுவில் நின்னா சுற்றி வந்து நம்மளே ஃபோட்டோ எடுத்து தருது. அந்த மாதிரி ஒரு கேமரா. இது இப்போது எல்லா மேரேஜ்லேயும் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. அதுலேயும் நல்லா இருந்துச்சு. எல்லோரும் ஆர்வம் காட்டி நின்று அதுக்கிட்ட நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. இது என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச பாப்கார்னும் பஞ்சு மிட்டாயும் வச்சுருந்தாங்க. அங்கேருந்து அப்படியே நம்ம உள்ளே போனோன்னா லேடிஸ்க்கு தேவையான ஐட்டம், குழந்தைங்களுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் வச்சுருந்தாங்க. பார்த்திங்கன்னா ஹேண்ட்பேகு, கிளிப்பு, வளையல், அப்புறம் நம்ம அந்த பிளாஸ்டிக் பூ எல்லாமே வச்சுருந்தாங்க. ஹேண்ட்பேக்லாம் பார்த்திங்கன்னா 200 தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அப்புறமா உள்ளே போனோன்னா குழந்தைங்களுக்கான 2வது கடையே குழந்தைங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதான கடை. இந்த கடைக்குள்ளே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பாருங்கள், குட்டி குட்டி லாரி, ஜேசிபி,
கலர் கலராக குட்டி குட்டியாக வண்டிங்க எல்லாமே இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு. இதோட ரேட்லாம் கேட்டிங்கன்னா 150 அந்த ரேஞ்சுக்கு சொன்னாங்க. 200 அந்த ரேஞ்சில் தான் சொன்னாங்க. ஆனால் எல்லாமே நல்லா இருந்துச்சு. இந்த குட்டி குட்டி பைக்குங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்படியே கொஞ்சம் உள்ளே போய் பார்த்தோம்னா இந்த ஃபிஷ்ஷு வச்சு விளையாடுறது, கிச்சன் செட்டு, இந்த டாக்டர் செட்டு, காய்கறியெல்லாம் கட் பண்ணுற மாதிரி செட்டு, A to Z லெட்டர் செட்டு, குட்டி குட்டி ஃப்ளைட்டு, அப்புறம் கொஞ்சம் பெரிய சைஸ் பஸ்ஸுங்க, காருங்க, இதெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து 10 ரூபா 20 ரூபா ஐட்டம்ஸ் போட்டிருந்தாங்க. நம்ம எது வேணாலும் எடுத்துக்கலாம், அந்த மாதிரி தான் வச்சுருந்தாங்க. வீட்டுக்கு தேவையான ஸ்பூனுங்க, அந்த மாதிரி குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் இருந்துச்சு நிறையா. எண்ணெய் பாட்டிலு, ஃபனலு, டப்பாங்க பார்த்திங்கன்னா, வாட்டர் பாட்டில்ஸ், உண்டியல், ஆயில் கேனு, சீப்பு, கத்திங்க, சிசர், உண்டியல் குழந்தைங்களுக்கு சேவிங் பண்ணுறதுக்கான உண்டியல், கிளிப்ஸு, ரோப்பு, கிச்சனுக்கு தேவையான ஐட்டம்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. எல்லாம் விலை கம்மியாக தாங்க இருந்துச்சு. குட்டி குட்டி கேரம் போர்டு குழந்தைங்களுக்கு தாங்க இந்த இடம் செம்மையான இடம். இந்த சைட் பார்த்திங்கன்னா பீங்கான் பொருள்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இதெல்லாம் பிளேட்லாம் பார்த்திங்கன்னா 120 அந்த ரேஞ்சுக்கு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா சாக்லேட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சு. அப்பளம் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இருந்துச்சுங்க. வெரைட்டி கீரை அப்பளம், வரமிளகா அப்பளம், தக்காளி அப்பளம், சீரக அப்பளம்னு வச்சுருந்தாங்க. இந்த அப்பளம் ஐட்டம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி குழந்தைங்களுக்கான உட்காரத்துக்கான சேருங்கெல்லாம் பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சுங்க, அழகாக இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா ஊட்டி வறுக்கி வச்சுருந்தாங்க. ஊட்டி ஃபேமஸ் வறுக்கி. அப்புறம் பார்த்தா மசாலா பாக்கெட்லாம் வச்சுருந்தாங்க. அவங்களே வந்து ஹோம்மேடாக ரெடி பண்ணி கொண்டு வந்து இந்த மாதிரி எக்ஸிபிஷனில் சேல்ஸ் பண்ணுவாங்க போல். அந்த மாதிரி எல்லாமே ஹோம்மேடுன்னு சொன்னாங்க. அவங்களே வந்து சேல்ஸ் பண்ணி பேக் பண்ணி சேல்ஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் பாருங்கள், ஜிமிக்கி, லேடிஸ்க்கு தேவையான ஜிமிக்கி கம்பல் எல்லாமே 100 ருபீஸ், 70 ருபீஸ், கிளிப்லாம் 30 ருபீஸ் அந்த மாதிரி போட்டிருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சுங்க. எல்லாமே 70, 50 அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. இந்த வளையல்லாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸு. செயினுங்களாம் பார்த்திங்கன்னா 100 ருபீஸ் அப்படி போட்டிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்து குட்டி குட்டி குழந்தைங்களுக்கான கண்ணாடிங்க. இந்த கடை தான் சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாகவே கண்ணாடி, எல்லா விதமான கண்ணாடி வச்சுருந்தாங்க குழந்தைங்களுக்கு. அதுவாக ராஜஸ்தான் ஊறுகாயின்னு கடை வச்சுருந்தாங்க. இதையும் நிறைய பேர் வாங்கிட்டு போகிறாங்க. இதுலேயே டேஸ்ட் வேறு கொடுத்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. மாங்காய் ஊறுகாய், பூண்டு ஊறுகாய், சின்ன மிளகாய் ஊறுகாய், பச்சை மிளகாய் ஊறுகாய், நெல்லிக்காய் ஊறுகாய் எல்லாமே நல்லா இருந்துச்சு. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஹாட் பாக்கு, தலையில் மசாஜ் பண்ணுற அந்த கிளிப்பு, கத்திங்க, அப்புறமேட்டு வந்து
வெங்காயம் காய்கறிலாம் கட் பண்ணுற கட்டரு இதெல்லாம் பார்த்தோம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா 100 120 சொல்கிறாங்க. ஆனால் நல்லா இருந்துச்சு. எல்லா காய்கறியுமே நல்லா சீவி கொடுத்துருச்சு. வெளியே கம்பேர் பண்ணும்போது இந்த பரவாயில்லைங்க, இந்த ரேட் கொடுக்கறது நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா கண்ணாடி வளையலுங்களாம் இருந்துச்சு. அப்புறம் குழந்தைங்களுக்கான ரெகுலர் யூஸ் வளையல்லாம் இருந்துச்சு. பொட்டுங்க இந்த வளையல்லாம் பார்க்க நல்லா இருந்துச்சு குழந்தைங்களுக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா அல்வா கடைங்க. கலர் கலராக வச்சுருக்காங்க. இதுக்கு கலந்த பேக் எவ்வளோன்னு கேட்டால் 100 சொன்னாங்க. அல்வா வச்சுருந்தாங்க. பீட்ரூட் அல்வா, கேரட் அல்வா எல்லாம் வச்சுருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா கீ செயின் கடைங்க. அதே மாதிரி ஒரே அரிசியில் 2 பேர் எழுதி தருவோம்னு சொல்லி கீ செயின் செஞ்சு தராங்க. அப்புறம் கீ செயின்லாம் பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் வரதுனால கிறிஸ்மஸ் தாத்தா அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இந்த விராட் கோலி அந்த மாதிரி கீ செயின்ஸு, சோட்டா பீம் அந்த மாதிரி கீ செயின்ஸ்லாம் நிறையா வச்சுருந்தாங்க. இதெல்லாம் வந்து குழந்தைங்க ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஒரு கேம் மாதிரி வச்சுருந்தாங்க. ஒரு 6 பால் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. நம்ம வந்து அதை வந்து இங்கேருந்து நம்ம அதை உருட்டி விட்டோன்னா அது எந்த நம்பரில் போகுதோ அது கரெக்டாக அந்த நம்பரில் போய் கவுண்ட் பண்ணும் போது என்ன அந்த இடத்துல இருக்க என்ன கிஃப்ட்டில் அது வருதோ அந்த கிஃப்ட் வந்து நமக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. இது வந்து பலூன் ஷூட் பண்ணுற கேமுங்க. இதுதான் எங்களோட ஃபேவரட் கேமு. வெடிக்குதோ வெடிக்கலையோ நாங்கள் போய் இன்னும் ஷூட் பண்ணிக்கிட்டே இருப்போம். எல்லா குழந்தைங்களும் அதை விருப்பமாக ஷூட் பண்ணி விளையாண்டாங்க. இன்னும் எல்லா பலூனும் கொஞ்சம் பக்கத்தில் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். கொஞ்சம் ஆனால் தூரமாக வச்சுருக்காங்க. இது வந்து ரிங் போடுற கேமுங்க. இந்த ரிங் வந்து கரெக்டாக நம்ம எதில் போடுறோமோ அந்த பொருள் நமக்கு தந்துடுவாங்க. இது குழந்தைங்கள்லாம் வந்து ஆர்வமாக போட்டு விளையாடுறாங்க. குழந்தைங்களுக்கு செம்ம என்ஜாய்மெண்ட். அப்படியே கொஞ்சம் உள்ளே போகணுன்னா தாங்க இந்த பெரிய பெரிய ராட்ன ஐட்டம்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பபுள்ஸ் ஐட்டம்ஸு. ஃபஸ்ட்டு போனோடனே சின்ன சின்ன குழந்தைங்களுக்கான பால் கேம் வச்சுருக்காங்க. அதில் பார்த்திங்கன்னா கலர் கலராக நிறைய பால் கொட்டி வச்சுருக்காங்க. அதில் குழந்தைங்க ஜாலியாக குதித்து விளையாடுறாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அதிலே சின்னதாக சர்க்கஸ் மாதிரியும் செட் பண்ணியிருக்காங்க. அதில் ஏறி சறுக்கி விளையாடுறாங்க. இதில் வந்து அடிப்படாத அளவுக்கு நிறைய பால் எல்லாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா மாய கண்ணாடின்னு ஒன்று போட்டிருக்காங்க. நம்ம எந்த சைடு போனாலும் திரும்பி நம்ம தான் தெரிகிற மாதிரி மிரர் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி பசங்களுக்கு ஜீப்பு பைக்கு எல்லாம் ஓட்டுற மாதிரி பசங்க ஓட்டல, அவங்க ரிமோட் மூலயமா கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஆனால் குழந்தைங்க என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குதித்து விளையாடுறது அந்த மாதிரி ரிங்கு ஒன்று போட்டிருக்காங்க. அதில் குழந்தைங்களாம் பார்த்திங்கன்னா ஜம்ப் பண்ணி விளையாடுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஹார்ஸ் ரைடு மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க. அதில் குதிரை மேலே ஏறி இறங்குது. அதுலேயும் நிறையா ஃபேமிலியாகவும் உட்காடுறாங்க, குழந்தைங்களாகவும் உட்காந்து என்ஜாய் பண்ணுறாங்க. அப்புறம் ஃப்ளைட் மாதிரி ஒரு கேமு சர்க்கஸ் வச்சுருக்காங்க. அது மேலேயும் கீழேயும் போயிட்டு வருது. அதுலேயும் குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. ஃபுல் சேஃப்டியோடு தாங்க வச்சுருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெரிய ராட்னம்
ட்ராகன் ரைடெல்லாம் வச்சுருக்காங்க. சீசா மாதிரி பெருசாக வச்சுருக்காங்க. ஆள் இல்லாதனால கொஞ்சம் பொறுமையாக சுற்றுறாங்க. ஆளுங்க ஏறினோடனே கொஞ்சம் வேகமாக சுற்றுறாங்க. எல்லோரும் அலறாங்க. அது பார்க்கவே நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா பெரிய ராட்னா. பாருங்கள் எவ்வளோ தூரம் போயிட்டு வருது. இந்த லைட் செட்டிங்கோடு பார்க்கும்போது சூப்பராக இருந்துச்சுங்க. எல்லா ராட்டினமுமே சூப்பராக இருந்துச்சு. அவ்வளோ அருமையாக லைட் செட்டிங்லாம் பண்ணியிருக்காங்க. இதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த பெரிய ராட்டினத்தில் எல்லாம் ஃபேமிலியாக போகிறாங்க. இதெல்லாம் வந்து நைட் நேரம் பார்க்க தாங்க சூப்பராக இருக்குது. வெளிச்சத்தில் பார்க்குறதோட நைட்டில் லைட் வெளிச்சத்தில் பார்க்கும்போது செமையாக இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா பெருசாக பலூன் வச்சுருக்காங்க. இதில் குழந்தைங்க வந்து ஒன் சைடில் ஏறி ஒன் சைடில் வந்து சறுக்கி வரா மாதிரி வச்சுருக்காங்க. இந்த இடத்துல முக்கால்வாசி கேம் குழந்தைங்களுக்கோசம் வச்சுருக்காங்க. பெரியவங்களுக்கோசம் ஒரு 4-5 கேம் தான் இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு தாங்க மெயினாக நிறைய கேம் இருக்குது. அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த ஒன் சைடு பலூனில் ரோப் மூலயமா பிடிச்சி ஏறி அந்த சைடு வந்து சறுக்கி வரணும். அது மாதிரி வச்சுருக்காங்க. குழந்தைங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க. இது 6 வயசுக்கு உட்பட்ட குழந்தைங்களுக்கு மட்டும்தான். 6 வயசுக்கு மேலே ஏறக்கூடாது சொல்லிட்டாங்க. இது பார்த்திங்கன்னா குட்டியாக போட்டு மாதிரி வச்சுருக்காங்க. அவங்களே குழந்தைங்களே அவங்க கையால் இதை ஓட்டுற மாதிரி செட் பண்ணியிருக்காங்க. இதை ஓட்டி அவங்களே ஒருத்தர் இடிச்சிட்டு ஜாலியாக விளையாடிட்டுருக்காங்க. இங்கே பாருங்கள் அவங்களே குழந்தைங்களே அவங்க கையாலேயே முன்னாடியும் பின்னாடியும் தள்ளுறாங்க. அந்த போட் வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகுது. இது லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா காலிஃப்ளவர் பக்கோடா, பொரி அந்த மாதிரி கடை வச்சுருக்காங்க. சாப்பிட்ற கடை, பாவு பஜ்ஜி. எல்லோரும் கேமெல்லாம் முடிச்சுட்டு வந்து லாஸ்ட்டாக எல்லாம் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. டெல்லி அப்பளம். இந்த அப்பளம் தாங்க எக்ஸிபிஷன்னாலே இந்த அப்பளம் தாங்க ஃபேமஸ்ஸு. பெரிய பெரிய அப்பளத்தில் மசாலா பொருள் போட்டு தருவாங்க. நல்லா இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீமு. நம்ம என்ன ஃபேவரட் கலர் கேட்குறோமோ, நம்ம என்ன இது கேட்குறோமோ அதை அந்த கோனில் வந்து ஃபில் பண்ணி தராங்க. அடுத்து பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸு. அவ்வளோதாங்க இந்த எக்ஸிபிஷனில். எல்லோரும் எக்ஸிட் ஆகி வெளியே போயிடுறாங்க. இதை ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள்.